ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த திட்டத்தினுடைய புதிய அப்டேட் செய்தி வந்திருக்கு. அது தொடர்பான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழ்நாடு அரசு பெண்களுக்காக கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு வராங்க. இந்த திட்டத்தின் மூலமாக 1,14,00,000 பேர்த்துக்கு மாதத்திற்கு 1000 ரூபா உதவித்தொகை வழங்கக்கூடிய திட்டமாக, மிகப்பெரிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருது. இந்த திட்டத்திற்கு ஆரம்ப காலத்தில் அப்ளை செய்து ரிஜெக்ட் செய்யப்பட்டவங்க மீண்டும் மீண்டும் அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சுட்டு வராங்க. இன்னும் நிறைய நபர்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள், இல்லைனா முதலமைச்சர் எங்கேயாவது சுற்றுப்பயணம் சென்றால் முதலமைச்சர்கிட்ட கூட நேரடியாக எங்களுக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கல, ஏற்பாடு செய்யுங்கிற அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட இந்த திட்டம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. அந்த அடிப்படையில் நிறைய நபர்கள் இந்த திட்டத்தில் இன்னும் நாங்கள் அதுக்கு தகுதியானவர்கள் தான், ஆனால் இந்த திட்டத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக ரிஜெக்ட் செஞ்சுட்டாங்க. அதே போல் நாங்கள் இப்போ தான் திருமணம் ஆச்சு, இப்போ தான் புதுசாக ரேஷன் கார்டு எடுத்திருக்கோம், அதனால் நாங்களும் இந்த திட்டத்தில் சேரணும், எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிற கோரிக்கையோடு நிறைய பேர் இந்த தகவலை கேட்டுட்ருக்காங்க. அரசாங்கத்திட்டையும் கேட்டுட்ருக்காங்க. அதே போல் இ-சேவை மையம், பொது சேவை மையங்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள்ட்டையும் இதை அப்ளை பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் கேட்டுட்ருக்காங்க. இது சம்பந்தமான கோரிக்கைகள் அரசாங்கத்திட்ட வைக்கும்போது ஏற்கனவே அமைச்சர் கீதா ஜீவன் விரைவிலே இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் சட்டமன்றத்தில் நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இது தொடர்பாக கோரிக்கை வைக்கும்போது துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 3 மாதத்தில் கூடுதல் பயனாளர்கள் சேர்க்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் நேற்று சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரன் இது தொடர்பான கோரிக்கையை வச்சபோது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே எழுந்து இந்த திட்டத்திற்கான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது வரக்கூடிய ஜூன் மாதம் முதல் இந்த திட்டத்திற்கான கூடுதலாக ஆட்கள் பெண்கள் பயனாளிகள் சேர்க்கப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே 1,14,00,000 பேர்த்த இந்த திட்டத்தினுடைய பயனாளிகளாக இருக்காங்க. கூடுதலாக பெண்கள் தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு விரும்பினா வரக்கூடிய ஜூன் மாதம் கலைஞர் பிறந்தநாள் வரக்கூடிய சூழலில் அந்த ஜூன் மாதத்தில் இருந்து பெண்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு சட்டமன்றத்திலே முதல்வர் அறிவிச்சிருக்காங்க. இதுக்காக தமிழ்நாட்டில் 9,000 முகாம்கள், மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற பெயரில் 9,000 முகாம்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சட்டசபையில் அறிவிச்சிருக்காங்க. அதனால் யாரெல்லாம் இந்த திட்டத்தில் இன்னும் விண்ணப்பிக்காதவர்கள் இருந்தால், தகுதியானவர்கள் இருந்தால், புதிதாக திருமணமானவர்கள், புதிய ரேஷன் அட்டை கார்டு வைத்திருப்பவர்கள், அல்லது கடந்த முறை விண்ணப்பம் செய்து அது ரிஜெக்ட் செய்தவர்கள் எல்லாருமே இந்த மக்களுடன் முதல்வர் அந்த முகாமில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த முகாம் வரக்கூடிய ஜூன் மாதம் நடைபெற இருக்குது. இந்த வாய்ப்பு அனைவரும் பயன்படுத்திக்கிங்க. நன்றி.